வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து புட்டு. உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம களி கஞ்செல்லாம் சாப்பிட்ருப்போம். அதோட இந்த உளுந்து புட்டும் செஞ்சு கொடுங்க, சுட சுட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய ஐடியாஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். வெள்ளை உருண்டை உளுந்து நல்லதாக பார்த்து நயமாக பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க. இது வந்து 2 கிலோ நான் எடுத்திருக்கேன். பச்சரிசி இதுவும் நல்லதாக பார்த்து வாங்கிக்கணும். இது வந்து 1 kg எடுத்திருக்கேன். அளவு வந்து இது வந்து 2 பங்கு, இது வந்து 1 பங்கு. இது நிறையா செய்கிறேன் நான், எல்லோரும் கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் நிறையா செய்கிறேன் பிஸ்னஸ்க்காக. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் இந்த பெரிய டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அரிசி பச்சரிசி வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம வறுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த உலக்கில் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இது நல்ல வசதியாக இருக்குங்க. இதை நான் செய்யும்போது எப்படி எங்கே வாங்கினேங்கிறதையும் சொல்கிறேன். நல்லா வார்ப்பு சட்டியில், இரும்பு சட்டியில் வருங்க, அப்போ தான் நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வடை சட்டி வச்சுட்டேன், சூடாகட்டும். அப்படியே இங்கே பாருங்கள், காலையில் நான் காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இன்றைக்கி வந்து பொங்கல் செய்ய போகிறேன். அப்புறம் முள்ளங்கி சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல், வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வறுவலுக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை முடிச்சுட்டு தான் மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்கணும். உங்கள்கிட்ட காமிச்சேன். இது சூடாகட்டும். வடை சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து எடுத்து போட்டுக்கலாம். 2 கிலோ இருக்குது, நான் ஒரு ஈடுக்கு 1/2 கிலோ எடுத்து போட்டுக்கிறேன். வடை சட்டி நல்லா காஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு காஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மீடியம் பண்ணிக்கலாம். டக்குன்னு கிளற ஆரம்பிச்சுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்ல பதமாக வறுக்கணும், தீய விடக்கூடாது. அதே மாதிரி வறுபடாமல் இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளையில் ரெடி ஆகிடும். அடுப்பை வந்து இப்போ நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு தான் ஹையில் வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாமே மீடியத்தில் வச்சு தான் வறுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளையில் ரெடி ஆகிடும். நல்லா பொன்னிறமாக நல்லா பதமாக வறுபட்டு வந்துருச்சு. நல்லா பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? தீயே உடலை நான். அதே மாதிரி நல்லா பொன்னிறமாகவும் வந்திருக்குது. இந்த பதமாக இருக்கணும். இந்த வார்ப்பு சட்டியில் வறுத்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரும். அலுமினிய சட்டிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம வந்து எடுத்து கொட்டிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு துணி, காட்டன் துணி விரித்து வச்சுருக்கேன், அதில் நம்ம வந்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம்னா, மேலே கொட்டினோம்னா வேர்த்து விட்டுரும். இந்த மாதிரி வேர்த்து விட்டுச்சுன்னா பூச்சி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வேர்த்து விடாமல் இந்த மாதிரி கொட்டிக்கணும். இதை அப்படியே ஃபேனில் ஆற விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன். உளுந்தெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரிசியை வறுத்து எடுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிறேன். படைச்சிட்டி நல்லா சூடாக இருக்குது, போட்டுக்கலாம். நம்ம பொரி வச்சு வறுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி தான் வறுக்கணும். இப்போ ஹையில் தான் இருக்குது அடுப்பு. அப்படியே அழகாக பொரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டே அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கணும். வடச்சட்டி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வரும். வடச்சட்டி வந்து சூடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தேஞ்சிக்கிட்டே போகும். இப்போ பாருங்களேன், இது அழகாக வெள்ளையாக பொரிஞ்சு வருது பாருங்கள். தெரியுதுல உங்களுக்கு? அடுப்பு சட்டிலே செய்யுங்க. வீட்டில் வச்சுருப்பீங்கல்ல, சின்னதாக வறுக்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கெலாம் அதிலே செய்யுங்க, நல்லா வரும். உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் எப்படி பொரிஞ்சு வருது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வர மாட்டேங்குது, ப்ரௌனாக வருதுன்னு தான் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். பொரி அரிசி உருண்டையெல்லாம் செய்வோம்ல, அதுக்கு இப்படி தான் பொரிக்கணும். கலர் வந்து தீயாமல் நல்லா வரும். கை விடாமல் செய்யணும். கை விட்டோம்னா லேசாக தீய ஆரம்பிக்கும். எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் வெள்ளையாக பொரிஞ்சு வருது. பொரி அரிசி பொரிக்கிறதுங்கிறது ஒரு வேலை தான். நிறைய செய்யலைன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்யுங்க. உளுந்து வறுக்கிறதுலாம் பெரிய வேலை நமக்கு. பதமாக வறுத்து எடுக்கணும். இதே எங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு எனக்கு. அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். டக்குன்னு நம்ம கொட்டிக்கணும். இதே துணியில் காய போட்டுக்கலாம். இங்கே ஏற்கனவே காய போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபேன் கீழே தான் காய போட்டிருக்கேன். இந்த அரிசி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ லென்த்தாக போயிடும். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்ல போகிறேன். பதம் உங்களுக்கு வந்தோன்னே காமிக்கிறேன், என்ன பதத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம கொஞ்சமாக செஞ்சோம்னா வீட்டிலேயே மிக்சிலேயே நம்ம அரைச்சிக்கலாம். இது நிறையா இருக்கு இல்லைங்களா, அதனால் மில்லில் கொடுத்து அரைக்க சொல்ல போகிறேன். இது பாருங்கள், நான் வீட்டில் செஞ்சு வச்சுருந்தது. கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிறப்ப வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிறது. இந்த மாவையும் நான் கொடுத்து விட போகிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப குறக்குறனா அரைச்சி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது புட்டுக்குன்னு சொன்னால், இது வந்து புட்டுக்கும் ரவை பதத்துக்கும் அடுத்த பதமாக அரைக்கணும். கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப குறக்குறனும் இருக்க வேண்டாம். அதனால் இதையும் கொடுத்து விட்டோம்னா இதே மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டாங்க. காமிக்கிறேன் உங்களுக்கு பதம். தெரியுதுங்களா? அதாவது ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி தெளித்து செய்யும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. நிறையா தடவை காமிச்சிட்டேன், நல்லாவும் பார்த்துக்கேன். இது வந்து கல்லில் அரைக்கிறதாங்க, ரொம்ப சூடு இருக்காது. மிஷின் வந்து கல்லே இருக்குமா, அதில் அரைக்கிறது. நல்லா ஆற விட்டுட்டு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு உலக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு தக்கன பெரிய குடும்பமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதை பேக்கிங் பண்ண போகிறேன். பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் கேட்ட உளுந்து புட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டே இருங்க, நான் காமிக்கிறேன். நம்மளுடைய ப்ராடக்ட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ராகி பால் பவுடர் சக்கரவள்ளி கிழங்கு சேர்ந்தது, ராகி பால் பவுடர் பீட்ரூட் கேரட் சேர்ந்தது, தனி நேந்திரம் பவுடர், ராகி பால் பவுடர் நேந்திரம் பவுடர் சேர்ந்தது, தனி கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர், கருப்பு உளுந்து களி பவுடர், இப்போ வந்து வெள்ளை உளுந்து புட்டு மாவு. இதில் வந்து சில பாக்கெட் விட்டு போயிடுச்சு, அதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ கையில் இருக்கிற பாக்கெட் தான் உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இப்போ இதில் நம்ம வந்து புட்டு செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மாவில் உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக இந்த உலக்கில் தான் நம்ம மாவு எடுத்தோம். அதுலேயே இப்போ நான் ஒரு உலக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். நம்ம அரிசி மாவு புட்டு செய்கிற மாதிரி டப்புன்னு ஊற்றிடக்கூடாது. இது உளுந்து இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். இதே வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குது. உளுந்து வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த உலக்கில் தான் செய்ய போகிறோம். இதையே நீங்கள் வந்து இட்லி பானையிலையும் செய்யலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படியே இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சு தட்டில் வந்து துணி போட்டு விட்டு இதை அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதான். அப்போ வந்து கொஞ்சம் இதுலேயும் நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இட்லி பானையில் வைக்கும்போது நல்லா தேங்காய் பூ வாசத்தோடு நல்லாயிருக்கும். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது போதும், கட்டி கட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை இப்படியே அமுக்கி ஒரு 5 நிமிஷம் இப்படியே வச்சுருவோம். தண்ணி மட்டும் பார்த்து நம்ம வந்து தெளித்து தான் செய்யணும். 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி வந்து அரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊறக்குள்ளாட்டி நம்ம இதை நெய் பூசி வச்சுக்கலாம். சும்மா கொஞ்சமாக கூட்டாமல் வர்றதுக்காக இந்த வில்லையிலையும் பூசிக்குவோம். இப்படியே வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் பாத்திரம் வச்சுக்கிறேன். அரைக்கி கொஞ்சம் குறைவாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மூடியில் கேஸ்கட் போட்டுக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இப்படியே வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வைக்காமல் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பிடிக்கும், நல்லா சாஃப்டாக வரும். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மூடி போட்டு மிக்ஸியில் வச்சு பல்ஸில் 2 தடவை மட்டும் செய்யுங்க. ஓட்டாதீங்க, ஓட்டினா கட்டி ஆகிடும். இங்கே பாருங்கள், எப்படி கட்டி கட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பரபரன்னு வந்திருக்குது. அப்படியே இதில் கொட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த புட்டு மேக்கர் இல்லாதவங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதே ப்ரொசீஜரு கேஸ்கட் போட்டு நல்லா மூடிக்கங்க. மூடிட்டு நம்ம வந்து இந்த உலக்கை எடுத்து இப்படி வைப்போம். அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதில் வந்து உட்காரிடும். இப்படி தான் நம்ம வைப்போம். இப்போ இது இல்லாதவங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் பெருசாக ஒன்று எடுத்து இந்த 3 ஹோல் இருக்கும், அதில் ஒரு ஹோலை மட்டும் இப்படி செஞ்சோம்னா டக்குன்னு அது ஓப்பன் ஆகிடும். இது 2 ஆகாது. அதை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த பாருங்கள், நேச்சுரலாகவே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதை வந்து இதில் வச்சிடணும். நம்ம இதில் வச்சுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு மாவு போட்டுட்டு மேலே ஒரு சின்ன தட்டு இருந்துச்சுன்னா அதை மூடி வச்சிட்டோம்னா இது இல்லாததுக்கு நல்லா அதே போல் இதுவும் நல்லா வெந்து வந்துடும். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உலக்கு இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகுமே இந்த ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் பாருங்கள். பெரிய குடும்பமாக இருந்தால் நல்லா நிறையா செய்வோம் இல்லைங்களா, அப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மேலே இந்த பிளேட்டை வச்சுட்டு துணி போட்டு இந்த மாவை அப்படியே இதில் கொட்டிடுங்க. துணி போட்டுட்டு துணி மேலே இந்த மாவை அப்படியே கொட்டிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் அதிலே போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் நம்ம நிறைய வச்சோம்னா அதுக்கு தக்கன டைம் கொடுத்து வேக வச்சுக்கணும். வேக வச்சு சக்கரை தேங்காய் எல்லாம் போட்டு பரட்டி சாப்பிட வேண்டியதுதான். இதுவும் இந்த ஐடியாவும் செஞ்சுக்கலாம். இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள், நான் அதெல்லாம் செஞ்சுருக்கேன், அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கொட்டாங்க இருந்துச்சுன்னா 2-3 இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருந்தால் ஒன்று வச்சிடலாம். குட்டி பிள்ளைங்க யாராச்சும் வந்தாங்கன்னா நிறையா இங்கே ஒன்று வச்சிடலாம். இல்லை பெருசாக இந்த மாதிரி தான் இருக்குது, பெருசாக இந்த மாதிரி தான் இருக்குன்னா ஒரு 2-3 மட்டும் வச்சு 2-3 வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்படியே மூடிட்டிங்கன்னா அழகாக புட்டு வந்து கொட்டாங்குச்சிலே ரெடி ஆகிடும். இந்த இட்லி பானையிலே ஒரே இட்லியில் நம்ம சிக்கனமாக நம்ம 3 செஞ்சிடலாம். இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்கேன், உங்களுக்கு ஐடியாவாக சொல்கிறேன். நீங்கள் எது உங்களுக்கு ஒத்துவதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உலக்கில் நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ மாவு எடுத்து போட்டுக்குவோம். நம்ம சேனலில் நிறையா புட்டு வகைகள்லாம் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வைக்கிறேன், பாருங்கள். அமுக்காமல் அப்படியே வைக்கணும், மேலாக்க வைக்கணும்.
நான் உங்களுக்கு பதம் பாருங்களேன், நான் சொன்னேன்ல மாவு அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னு. நம்ம ரொம்ப ரவை பதத்துக்குலாம் அரைச்சோம்னா இது வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. ரவா பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா அரைக்கணும், ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கும். தேங்காய் பூலாம் நிறையா போட்டால் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த உலக்கை வந்து லேசாக ஒரு தட்டு, அவ்வளோதான் போதும். ரொம்ப போட்டு அடைக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த ஒரு தட்டு போதும், அது கரெக்டாக போய் உட்காந்துடும். இப்போ மூடி போட்டுக்கலாம். குக்கரில் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ கேஸ்கட் போட்டு மூடியை போட்டுறேன். அப்படியே பாருங்கள், ஸ்டீம் நல்லா வருது. இந்த உலக்கை அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் பண்ணிடுங்க. ஹையிலே வச்சிங்கன்னா இப்படி மேலே அப்படி தூக்கிட்டு வரும். அதை கவனமாக செய்யுங்க. வெந்தோடனே காமிக்கிறேன். அடுப்பை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மீடியம் பண்ணிவிட்டேன் நான். இங்கே பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்கே எப்படி ஆவி வருது பாருங்கள், நல்லா வெந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த உலக்கு வந்து மங்களில் தான் வாங்கினேன். 200 ருபீஸு, டிஸ்கவுண்ட் போக 185 ருபீஸு. ரொம்ப நல்லாயிருக்கு. 2 இயர்ஸ் ஆகுது வாங்கி, தாராளமாக நல்லா வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் 2 இருக்குதுங்க, இது வாங்கிக்கோங்க. இதை விட சின்னது ஒன்று இருக்குது, அது வாங்க வேண்டாம். அதை விட இதான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இந்த உலக்கில் போடுற புட்டை வந்து பெரியவங்க வந்து ஒரு புட்டு ஃபுல்லாக சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம வந்து ஆஃபாக நம்ம வகுந்து கொடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு, வாங்கிக்கலாம். 4 ஹோல்லையே நல்லா ஆவி வருது, நல்லா வெந்துருச்சு. 7-8 நிமிஷம் தான், அதுக்குள்ளாட்டியுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இப்படியே சர்விங் பவுல் எடுத்து வைக்கலாம். எவ்வளோ அருமையாக வந்துட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு விட்டுக்குவோம். உளுந்துக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா நல்லது, அதனால் நல்லெண்ணெய் போட்டு விட்றேன். பிடிச்சிச்சின்னா நெய் கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு போல். புட்டு உங்களுக்கு பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா பரபரன்னு வந்திருக்குது, நல்லா வெந்து வந்திருக்குது. பதம் பாருங்கள். இதுக்கும் மேலே நம்ம ரவை பதத்துக்கெல்லாம் நம்ம அரைச்சோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இது பாருங்கள் கரெக்டான பதமாக இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம், பெரியவங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 2 பேத்துக்கு நம்ம பிட்டு கொடுக்கலாம். அருமையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.